இங்க ஒருத்தருக்கு சிசர் ஹேண்ட் இருக்கு. இவர் இந்த சிசர் ஹேண்டை யூஸ் பண்ணி நிறைய செடிகளை ட்ரிம் பண்ணி டைனோசர் மாதிரி மாத்துவாரு. நார்மலா ஒரு டிராக ட்ரிம் பண்ணி அது ஒரு யூனிக் டாகா மாத்துவாரு. அது மட்டும் இல்லாம நிறைய விமன்ஸுக்கு முடியெல்லாம் ட்ரிம் பண்ணி விடுவாரு. இதனாலேயே எட்வர்ட்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அந்த இடத்துல ஒரு கார் கண்ட்ரோல் இல்லாம கண்ணா பின்னால் வந்துட்டே இருந்துச்சு. அது அங்க இருக்கிற செடியை மட்டும் தாக்காம ஒரு பையன் ரோட்ல இருந்தான். அவனை இடிக்கிற மாதிரி அந்த கார் வந்துச்சு. இதை பார்த்து எட்வர்ட்ஸ் உடனே அந்த பையனை தாவி அந்த பையனை காப்பாத்திடுறான். அந்த பையன் ரொம்ப இருக்கனால அவனோட சிசர் கையை வச்சு அவனை சமாதானப்படுத்துறான். ஆனா அது அவனோட மூஞ்சில கீழே போட்டு விட்டுருது. வழியில அந்த பையன் ரொம்ப பயங்கரமா கத்துறான். இதனால பக்கத்துல இருந்த பீப்புள் எல்லாம் வெளியே வந்து பாக்குறாங்க. எல்லாரும் நினைச்சிடறாங்க எட்வர்ட்ஸ் அந்த பையனை ரொம்ப தொலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. எட்வர்ட்ஸ் கிட்ட ஒருத்த வரான். அவன் மேலும் தெரியாம இவன் கீழே போட்டுறான். எட்வர்ட்ஸ் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள ஒருத்த அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டான். மறுபடியும் எட்வர்ட்ஸ் தெரியாம அவன் மேல கீறிடுறான். இதை பார்த்து சுத்தி இருக்க பீப்புள் எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் பயந்து ஓடி போயிடுறான்.